எப்பவும் இரவு நேரத்துல மீன் பிடிக்க போகும்போது, நாங்க இந்த லைட்ட தான் பயன்படுத்துவோம். இதிலிருந்து வர வெளிச்சத்துல ஊர்வன ஜீவராசிகள் ரொம்பவும் நமக்கு துல்லியமாவே தெரியும். இத பயன்படுத்தி பார்க்க சரியான நேரத்த நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆன உடனே நல்ல யோசனை எனக்கு வந்துடுச்சு. இந்த லைட்ட பயன்படுத்த இதுதான் சரியான நேரம்னு சொல்லி நானும் அந்த லைட்ட தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். ரொம்பவும் பயங்கரமான இந்த லைட்டோட வெளிச்சத்த நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இதோட வெளிச்சம் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு ரொம்பவும் தெளிவா நமக்கு தெரியும். இத பயன்படுத்தி தான் இப்ப நம்ம மீன் பிடிக்க போறோம். வாங்க எப்படி மீன் பிடிக்கலான்னு நான் காட்டுறேன். இந்த லைட்ல ஊர்வன ஜீவராசிகள் ரொம்பவும் துல்லியமா தெரியுதுன்னு சொன்னது இதுக்காக தான். அது விஷமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கும்போது ரொம்பவும் கவனமா இருக்கணும். ஏன்னா, எல்லா பாம்பையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு வழியா மீன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இந்த முள்ளுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒரு ஜிலேபி மீன் படுத்துட்டு இருக்குது. அத மெதுவா எப்படி பிடிக்கிறோம்னு நீங்களே பாருங்க. நான் கூட இது சின்ன ஜிலேபி மீனா இருக்கும்னு தான் நெனச்சேன். ஆனா உண்மையிலேயே ரொம்பவும் பெருசா இருக்குது. என் நண்பன்கிட்ட அந்த மில்ல பிடிக்க சொல்லிட்டு நானும் அந்த கைவலைய மெதுவா வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, ரொம்பவும் கவனமா சத்தமே இல்லாம அந்த மீன பிடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அது ஓடிரும். அவ்வளோதான். அந்த மீன ரொம்பவும் சுலபமா பிடிச்சாச்சு. இப்ப வெறும் கையால அந்த மீன பிடிக்கும்போது கண்டிப்பா நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா மீனோட உடம்புல அதிகமா முட்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கைய கிழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்பவும் கவனமா தான் அந்த மீன நான் பிடிக்க போறேன். நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெருசா இருக்குமான்னு. உண்மையிலே இது ரொம்பவும் பெரிய ஜிலேபி மீனா தாங்க இருக்கு. இது மாதிரி இன்னும் நெறைய மீன நான் பிடிச்சிருக்கேன். அத ஒவ்வொன்னா நான் கரைக்கு கொண்டு போய் காட்டுறேன். நீங்களே பாருங்க. நம்ம பிடிச்ச மீன இந்த பையில தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். நீங்களே பாருங்க. நமக்கு ஒரு விரால் மீனும், நமக்கு 3 பெரிய அளவுல ஒரு ஜிலேபி மீன்கள் தான் நமக்கு மாட்டியிருக்கு. வேற ஏதாவது மீன்கள் பிடிக்க முடியுமான்னு நம்ம தேடி பார்க்கலாம் வாங்க. என் நண்பன் ஏதோ தண்ணீர்ல பாம்பு மாரி நெளிஞ்சுட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொன்னான். நானும் அத பின்தொடர்ந்தே போனேன். எதனாலன்னா, நம்ம ஊர்ல ஆர மீன் அதிக அளவுல இருக்குது. நானும் பின்தொடர்ந்து ஆர மீனா இருக்குமான்னு தான் நெனச்சுட்டு போயிருந்தேன். ஆனா உண்மையிலேயே அது ஆரா மீன் தாங்க. ஒரு வழியா அத பிடிச்சுட்டேன். நீங்களே பாருங்க அது எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. நம்ம பிடிச்ச மீன்களை எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு சரியான வேட்டைன்னு தாங்க சொல்லணும். நமக்கு அதிகப்படியான விரால் மீன்கள் மாட்டியிருக்கு. விரால் மீன் பிடிக்கும்போது என்னால பதிவு செய்ய முடியல. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவ தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.